بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனது மார்க்கத்தை தூய்மையான வடிவில் விளங்கி செயற்பட வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு நாம் எல்லாம் இந்த நேரத்தில் இந்த இடத்திலே ஒன்று கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியமான ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கின்ற ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக மக்களுக்கு சத்தியத்தை தெளிவுபடுத்துவதற்காக, மக்களை நேரான வழியின் பால் அழைப்பதற்காக அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஜாஹிலியா சமூகம் என்று சொல்லுகின்ற அந்த மக்கள் மத்தியிலே அல் குர்ஆன் இறக்கப்பட்டு நரகத்தினுடைய படுகொலைக்கும் பக்கத்தில் பயணித்த அந்த மக்களை மாற்றி சூரத்தின் வாரிசுகள் சொந்தங்கள் என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு குர்ஆனிய சமுதாயமாக மாற்றப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் நினைவு கூர்ந்தவர்களாகவும் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஈமானோடு வாழ வேண்டும், ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்ற உயிர் துடிப்புள்ள சிந்தனைகளோடு உணர்வுகளோடு நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஈமானை நாம் அடிக்கடி புதுப்பிப்பதும் எங்களுடைய தவறுகளை நாங்கள் சிந்திப்பதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின்பால் நேசத்தின்பால் நெருங்கி செல்வதற்கும் நாம் என்ன செய்திருக்கிறோம்? எங்களை பற்றிய ஒரு சுய பரிசோதனைகளை நாம் எப்படி ஏற்படுத்தி இருக்கிறோம்? நிச்சயமாக இந்த வாழ்வுக்கு பின்னால் மறுமை என்கின்ற ஒரு வாழ்வு இருக்கிறது. அது நிரந்தரமானது. அந்த வாழ்வுக்காக நாம் எங்களை எவ்வாறு தயார்படுத்தி இருக்கிறோம்? அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முறை நாங்கள்
கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே நிழலே இல்லாத அந்த நாளில் மக்கள் எல்லோரும் ஒரு வெட்ட வெளியில் ஒன்று திரட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு முகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த கால நேரத்திலே அல்லாஹ் விசேடமாக 7 பேர்களுக்கு மட்டும் தன்னுடைய நிழலுக்கு கீழால் அவன் நிழல் கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், சூரியன் ஒரு மைலுக்கு பக்கத்தில் எங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற நாள். இந்த உலகத்திலே சூரியன் கோடான கோடிகளுக்கு அப்பால் இருந்து கொண்டு எங்களுக்கு சூட்டை தந்து கொண்டிருக்கிறது. கோடான கோடிகள் மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற சூரியனுடைய வெப்பத்தை எங்களால் இந்த நேரத்தில் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சூடு அதிகமானால் உடனே சுகம் காண்பதற்காக ஒரு ஏசியின் பக்கமாக நாங்கள் சென்று விடுகிறோம். கோடான கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற சூரியனுடைய வெப்பம் எங்களுக்கு இந்த இடத்திலே இந்த உலகத்திலே தாங்க முடியவில்லை. ஆனால் மனுஷனுடைய மைதானத்தில் ஒரு மைலுக்கு அப்பால் மனிதனுக்கு பக்கத்தில் அது சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும் என்றால் அன்றைய நாளின் நிகழ்வு எவ்வளவு பயங்கரமான. அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனிதர்களுடைய மேனியில் இருந்து வழிகின்ற அந்த வியர்வையினாலே அந்த மக்கள் அன்றைக்கு அங்கே மூழ்கிக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். இந்த உலகத்திலே சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் போகின்ற போது வியர்வைக்கு நாங்கள் துடைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கு எவ்வளவுதான் துடைத்தாலும் மனிதனுடைய செயல்களின் பாவங்களின் காரணமாக அவன் உடம்பிலிருந்து வடிகின்ற அந்த வியர்வையினால் அவன் அங்கு மூழ்கிக் கொண்டிருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சிலருக்கு காது வரைக்கும் அந்த வியர்வை அவருடைய வியர்வுதான், மற்றவர்களுடைய வியர்வை அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலிருந்து வடிகின்ற அந்த வியர்வையில் அவன் தான் மூழ்குவானே தவிர இன்னொருவன் மூழ்க மாட்டான். மிக கொடூரமான பயங்கரமான அந்த நாள். மனிதர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப அவர்கள் அந்த வியர்வையிலே மூழ்குவார்கள். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே வல்ல ரஹ்மான் 7 பேருக்கு தன்னுடைய நிழலுக்கு கீழால் நிழல் கொடுக்கிறார். அவர்கள் இந்த கொடுமையில் இருந்து தப்பித்தவர்கள். அதில் ஒருவரை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொன்னார்கள், வதகரல்லாஹ் ஹாலியன் வஃபாவத் ஐனா, தனிமையிலே அவன் உட்கார்ந்து சிந்தித்து கண்ணீர் வடித்த மனிதன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவன் எதை பற்றி சிந்திக்க போகிறான், எதற்காக அவன் கண்ணீர் வடிக்க போகிறான்? உலகத்திலே மனிதன் பல்வேறுபட்ட காரணங்களுக்காக கவலைப்படுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். தனக்கென்று ஒரு உரிய தொழில் இல்லை என்றால் அவன் கவலைப்படுகிறான். தனக்கென்று வாழ்வுக்கான வசதிகள் ஏற்படுத்த முடியவில்லை என்றால் அவன் கண்ணீர் வடிக்கிறான். தன்னுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக வழிகள் கிடைக்கவில்லை என்பதற்காக கவலைப்படுகிறான். தன்னுடைய மனைவி சுகமில்லாமல் இருந்தால், தன்னுடைய பிள்ளைகளை நோயிலிருந்து விடுவிக்க முடியாது இருந்தால், தன்னுடைய தாயோ தகப்பனோ சொந்தமோ பந்தமோ மரணித்து விட்டால் அதற்காக அவன் கண்ணீர் வடிக்கிறான், அதற்காக கதறுகிறான். மனித உலகத்தில் பல காரியங்களுக்காக கண்ணீர் வடி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். அடுத்த நிமிடத்துக்கு நாம் எவ்வாறு எம்மை தயார்படுத்தலாம், தொழிலை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை பற்றியும் சிந்திக்கிறான். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக அவன் இப்போதே சிந்திக்கிறான். பிள்ளையை பெறுவதற்கு முன்னாலும் சிந்திக்கிறான். பெற்றெடுத்ததற்கு பின்னாலும் 10 வருட லாங் டைமுக்காக ஃபியூச்சர் பிளான் அவன் இங்கே இப்போதே அவன் தயார்படுத்துகிறான், சிந்திக்கிறான். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் அவனை செவ்வனையில் படைத்து அழகாக படைத்து ஆரோக்கியத்தை கொடுத்து ஒரு முஸ்லிமாக அவனை வாழ வைத்த ரப்புல் ஆலமீனை பற்றி இவன் நன்றி கூறுவதற்கு ஒரு நேரத்தை ஒரு நிமிடத்தை ஒதுக்கி இருப்பானா? அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக இவன் ஒரு 5 நிமிடத்தை ஒதுக்கி இருப்பானா? எல்லா வசதி வாய்ப்புகளை தந்து நான் ஆரோக்கியமாக அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், ரஹ்மானே உனக்கு எல்லா புகழும் என்று வாயார சொல்லியிருப்பானா? ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இறுதி மூச்சு வரை ஈமானோடு மரணிக்க வேண்டுமே, அந்த பாக்கியம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தனிமையில் இருந்து சிந்தித்து கண்ணீர் வடித்திருப்பானா? இப்படி கண்ணீர் வடிக்கின்ற ஒரு மனிதனுக்கு தான் அந்த மஹ்ஷருடைய மைதானம் அல்லாஹ்வுடைய நிழலுக்கு கீழால் நிழல் பெறுகின்ற மனிதனாக
மாறுகிறார் சகோதரர். குர்ஆன் எங்களுக்கு இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி தந்த விதத்தை சொல்கிறது, மாற்றிக்கொள்ள வேண்டிய முறையையும் சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததற்கு பின்னால் அவுஸ் ஹஸ்ரத் என்று சொல்லுகின்ற இரண்டு பெரும் கூட்டங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்படுத்தி வைத்தார். பயங்கரமான பிளவுகளும் சண்டை சச்சரவுகளுக்கு இடையில் பிரிந்து கிடந்த அந்த கூட்டங்களை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு கலிமாவின் அடிப்படையில் அணிதிரள வைத்தார். இரு தேசங்கள் போன்று சண்டையிட்டுக் கொண்டிருந்த அந்த இரண்டு கூட்டங்கள் ஒரு சகோதர உணர்வோடு ஒன்றிணைந்தார். ஒரு சந்தர்ப்பத்திலே அவுஸை சார்ந்த ஒருவரும் ஹஸ்ரத்தை சார்ந்த இன்னொரு சஹாபியும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சுமூகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு யஹூதி அந்த பக்கத்தால் போகிறான். அவன் பார்க்கிறான், இரண்டு பேர்களும் ஏற்கனவே இருந்த நிலைமை என்ன, இப்போது இருக்கிற நிலைமை என்ன, இவர்களை இப்படியே விட்டுவிடக் கூடாது, இந்த இரண்டு பேர்களுக்கிடையிலே பிளவுகளையும் பிரச்சனை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக அவன் சிந்தித்து ஒரு மனிதனை அந்த இடத்துல அவன் செட்டப் பண்ணி அனுப்புகிறான். நீ போய் அந்த இடத்துல உட்கார்ந்து அவர்களுடைய பரம்பரையை பற்றி நீ பேசு, அவர்கள் புரிந்த யுத்தங்களை பற்றி நீ பேசு. இந்த யுத்தத்தில் அவுஸ் எப்படி நடந்தது, ஹஸ்ரத் எப்படி நடந்தது, என்ன மாதிரி வெற்றி தோல்வி கிடைக்கிறது, எப்படி நடந்தது என்ற அந்த பேச்சுகளை நீ அவர்களிடத்தில் உண்டு பண்ணினு சொன்னான். இப்போது இந்த ரெண்டு சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் வந்து உட்கார்றான். அவுஸ் என்ற அந்த கோத்திரத்துக்கு சார்பாக சில செய்தி அவன் எடுத்துக் கொடுக்கிறான். ஹஸ்ரத்துக்கு எதிரான சில சிந்தனைகளை உண்டு பண்ணினான். ஒரு பக்கம் இந்த பக்கம் சார்பாகவும் ஒரு பக்கம் எதிராகும், அந்த பக்கம் எதிராகவும் இந்த பக்கம் சார்பாக கருத்துக்கள் எடுத்துக் கொடுத்தார். கோத்திர வெளிகளில் பிரிந்து கிடந்தவர்களுக்கு இடையில் அந்த உணர்வு எப்படி மாறும்? அந்த பழைய அமியத்தல் ஜாஹிலியான்னு சொல்வார்கள், ஜாஹிலியா கால வைராக்கியம், அந்த குரோதம் இந்த இடத்துல ரெண்டு பேருக்கு மறுபடியும் ஏற்படுது. அந்த கிளையை சார்ந்தவர் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக அவர் பேசத் தொடங்கினார். ஹஸ்ரத் சார்ந்தவர் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த அவர் பேசத் தொடங்கினார். இப்போது இது ஒரு இனவாத மொழிபெயர்ந்தவர்கள் பேசுகின்ற மாதிரி மாறிக்கொண்டு போகும். பிரச்சனை உண்டாகி கடைசியில் அவுஸ் என்ன சொன்னார், என்னுடைய குலத்தாரே ஆயுதங்களோடு வாருங்கள் என்றார். ஹஸ்ரத் சார்ந்தவர் என்ன சொன்னார், என்னுடைய கூட்டத்தாரே ஆயுதங்கள் எடுத்து மறுபடியும் ஆயுதத்தை எடுத்துக் கொண்டு வாருங்கள் என்றார். இரண்டு பேரும் சுமூகமாக பேசிக் கொண்டிருந்த ஒரு வந்து கிளப்பி விட்ட செய்தி. இரண்டு சாரார்களும் ஆயுதங்களை ஏந்திக் கொண்டார்கள் சகோதரர்களே. இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது. உடனே ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு வந்தார்கள். நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற போதே நீங்கள் ஜாஹிலியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஒன்றை சிந்தித்து பாருங்கள். என் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை காட்டினார், அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 103 ரசூலுல்லாஹ் ஓதி காண்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஸ் குன்தும் அதாஅன் ஃபஅலஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதி இஹ்வானா வ குன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன்னார் ஃபஅன்கதுக்கும் மின்னா. நரகத்துடைய படுகொலைக்கு பக்கத்தால் நீங்கள் இருந்தவர்களை அல்லாஹ் தன்னுடைய நியமத்தின் மூலமாக உங்களை காப்பாற்றி சகோதரர்களாக்கி வைத்தாரே, அந்த நியமத்தை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு ஓதினார். அன்பார்ந்த சகோதரர்களே, குரோதங்களோடு விரோதங்களோடு ஆயுதங்களை தூக்கியவர்கள் ஆயத்தை ஓத கேட்டவுடனே அப்படியே கண்ணீர் விட்டு அழுதார்கள் சகோதரர்களே. ஆயுதங்களை அவ்வாறு கீழே போட்டுவிட்டு சஹாபாக்கள் முஆலகா செய்து கொண்டு கட்டி தழுவி அழத் தொடங்கினார்கள். கலிமா சொன்னதற்கு பின்னாலும் ஜாஹிலியா சிந்தனைக்கு இந்த நிலைமைக்கு நாங்கள் மாறிவிட்டோமே என்று அவர்கள் கண்ணீர் வடித்தார். ஒரு யஹூதியுடைய சூழ்ச்சியினால் ஒற்றுமைப்பட்டிருந்த இந்த இரண்டு கூட்டத்துக்கு இடையில் பிளவு ஏற்பட்டது. எங்களுக்கு மத்தியில் பல்வேறுபட்ட பிளவுகள் பிரச்சனைகள் உள்ளன. ஏதோ வகையில் பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. சின்ன சின்ன பிரச்சனைகள் உதாரணங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒரே அகீதாவில் ஒன்று பெற்றிருக்கின்றன, ஒரே அல்லாஹ்வை சுஜூத் செய்கின்றன, ஒரே திசை கிப்லாவை முன்னோக்கின்றன, ஒரே அடியை அல்லாஹ்வுக்காக வேண்டி அணிவகுத்திருக்கின்றன. எங்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பிளவுகள் எதிரிகள் எந்த அளவு பயன்படுத்தி
இருக்கும் சகோதரர்களே. ஒரு நேரமாவது நாங்கள் சிந்தித்து கண்ணீர் வடித்தோமா? அல்லாஹ்வுடைய இந்த நியமத்தை நினைத்து நாங்கள் ஒன்று பெற்றோமா? இன்னும் பிளவுகள், ஏதோ சில பிரச்சனைகளை வளர்ப்பது நோக்கமாக இருக்காமல் ஒன்றுபட்டு இந்த நியமத்துக்காக அல்லாஹ்வுக்கு துஆ செய்வோம், அல்லாஹ்வுக்கு கையேந்துவோம் என்ற நிலைக்கு நாங்கள் கண்ணீர் வடித்தால் சகோதரர்களே, ஈமானுடைய வெளிப்பாடு அல்லாஹ்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியிலே தீனை எடுத்துச் சொல்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் நிராகரிக்கிறார்கள், சத்தியத்துக்கு அவர்கள் வராமல் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் வடித்தார்கள் சகோதரர்களே. அல்லாஹ் கேட்கிறான் சூரா ஷுஆரா அத்தியாயம் 26 வசனம் 3 நபியே, அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக, அல்லாஹ் யகுனு முஃமினீன், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக நீர் உண்மையை மாற்றிக் கொள்ள பார்க்கிறீரா? சூரா கஹஃப் அத்தியாயம் 18 வசனம் 6 அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லக பாகியுன், நீ உன்னையே மாற்றிக் கொள்ள பார்க்கிறீரா? இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ், இந்த செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நபியை நீங்களே உங்களை கவலை ஆழ்த்திக் கொள்கிறீர்களா? ரசூலுல்லாஹ் கண்ணீர் வடிக்கிறார்கள் சகோதரர்களே. அந்த மக்களுக்கு ஈமான் கிடைக்கவில்லையே. நாங்கள் எங்களோடு இருக்கின்ற எங்களுடைய குடும்ப சொந்த பந்தங்களுக்கு இந்த தௌஹீத் என்ற குர்ஆனும் சுன்னாவுடைய ஹதீஸ் சரியாக கிடைக்கவில்லை என்பதற்காக கிடைப்பதற்கான வழிகளை நினைத்து சிந்தித்திருக்கிறோமா? ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரனுக்கு இஸ்லாத்தை எடுத்து வைப்பது எங்களுடைய கடமை என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். நம்மோடு பணிபுரிகிற அந்த மனிதன் நாளை மறுமையில் ரப்புக்கு முன்னால் என்னை குற்றவாளியாக ஆக்கினால் என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி ஒரு நேரம் நாங்கள் கண்ணீர் சிந்தினோமா? அவனுக்கு என்னால் நேரடியாக இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்ய முடியாது, அதற்கான சாதனங்கள் உள்ளன, அதையாவது அவருடைய கவனத்தில் கொண்டு போவதற்கான ஒரு நேர பொழுதை நாங்கள் கழித்திருப்போமா? ஈமான் இல்லாமல் மக்கள் மரணிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டார்களே சகோதரர்களே. தாயிலிருந்து அந்த மக்கள் அடித்து விரட்டப்பட்ட ரசூலுல்லாஹ் அடித்து விரட்டப்பட்ட போது இரத்தம் சின்ன வந்து என்ன சொன்னார்கள்? இந்த மக்கள் இன்றைக்கு ஈமான் கொள்ளாவிட்டாலும் அவருடைய சந்ததியினர்கள் ஈமான் கொள்வார்கள் என்ற கவலையோடு சொன்னார்களா இல்லையா? அந்த கவலை, அந்த ஏக்கம் எங்களுக்கு இருக்கிறதா? நாம் வாழ்கின்ற பகுதியில், நாம் வாழ்கின்ற பிரதேசத்தில், நாம் வாழ்கின்ற வீதியில் எமக்கு எதிராக முஸ்லிம் சகோதரர்களுடைய செயல்பாடுகள் அதிகரித்துக் கொண்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் இந்த தீனுடைய வழியை அவருடைய பார்வைக்கு கொண்டு போவதற்கு, அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கங்கள் தெரிகின்ற வழியை ஏதாவது செய்வதற்கு ஆக குறைஞ்ச ஏதாவது ஒரு வழியை நாம் கையாள சிந்தித்தோமா சகோதரர்களே? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுன்னு சொன்னார்கள். அவர் கேட்க, அல்லாஹ்வுடைய தூதரை, உங்களுக்காக நான் ஓதி காண்பிக்க? உங்களுக்கு தான் வஹி இறங்கி குர்ஆன் இறங்குகிறது, நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்க வேண்டுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஓதுன்னு சொன்னார்கள். அந்த சஹாபி ஓதுகிறார். சூரா நிசாவுடைய 4வது அத்தியாயத்தை ஓதிக்கொண்டே போகிறார். அவர் முன்னால் ஓதுகிறார், பின்னால் ரசூல் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 4வது அத்தியாயத்தின் 40வது வசனம் வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அம்சிக் என்றார்கள், போதும் நிறுத்து என்றார்கள். அந்த நபித்தோட திரும்பி பார்க்கிறார். ரசூலுல்லாஹோட கண்கள் அப்படியே கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. என்ன வசனம் தெரியுமா? ஃபகைஃப இதா கின்னா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜினா பிக லா அல்லாஹி ஷஹீதா. நபியே, நாளை மறுமையிலே ஒவ்வொரு இறை தூதரையும் கொண்டு வந்து நிறுத்துவோம். அந்த இறை தூதர்கள் யாருக்கு அனுப்பப்பட்டார்கள், எந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமூகத்தையும் கொண்டு வந்து நிறுத்துவோம். ஒரு பக்கம் சமுதாயம் நிற்கும், இன்னொரு பக்கம் அந்த இறை தூதர் நிற்பார். இவர்களுக்கு இடையே விசாரணை, அல்லாஹ்வுடைய விசாரணை நடக்கும். உங்களையும் கொண்டு வந்து நிறுத்துவோம், உங்களுடைய சமுதாயத்தையும் கொண்டு வந்து நிறுத்துவோம் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லும் போதுதான் ரசூலுல்லாஹ் கண்ணீர் விட்டார்கள். என்னுடைய உம்மத் இந்த தீனை எடுத்துக்கொண்டு எப்படி நடைமுறைப்படுத்துகிறது, எப்படி வாழ்கிறது, நாளை மறுமையில் இந்த உம்மத் எப்படி சாட்சி சொல்லும் என்று ரசூலுல்லாஹ் கண்ணீர் வடித்தார்கள் சகோதரர்களே. இந்த கண்ணீருக்கு பதில் சொல்கின்ற வகையிலாவது நாம் ஒரு கணப்பொழுது எங்களுடைய காலத்திலே இவ்வளவு காலம் வாழ்ந்த எங்களுடைய வாழ்க்கையில் செலவழித்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்காக அழுதார்கள், இந்த உம்மத்துக்காக அழுதார்கள், இதாயத்துக்காக அழுதார்கள். குர்ஆன் இந்த சமுதாயத்தில் ஒப்படைக்கிற சமுதாயம் எப்படி வாழப் போகிறது, நிலைமை எப்படி மாறும் என்பதற்காக அழுதார்கள். இன்றைக்கு நானும் நீங்கள் சந்தோஷப்படுகிற ஈமானோடு பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சந்தோஷப்படுகிற சகோதரர்களே.
அந்த ஈமானை நாம் எவ்வாறு தக்க வைத்து சமூகத்துக்குள்ள கொண்டு போய் காட்டுவோம் என்பதற்கு அழுதோமா? தொழுகைக்கு பின்னால் கூட இருந்து சிந்தித்தோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சிந்தித்தார்களே சகோதரர்களே. சூரா இப்ராஹிம் அத்தியாயம் 14 வசனம் 36 அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இப்ராஹிம் நபியுடைய செய்தியை சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ரப்பே, மக்களில் அதிகமானவர்கள் வழிவிட்டு போய்விட்டார்கள். அவர்கள் மக்களுக்கு தாவா செய்கிறார்கள். ரப்பி இன்னஹும் அவன கதீர மின் நாஸ், மக்கள் அதிகமானவர்கள் வழிவிட்டு விட்டார்கள். ஃபமன் தபியனி ஃபஇன்னஹு மின்னி, என்னை யார் ரப்பே ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் தான் ரப்பே. அதிகமான மக்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கிறார்களே, என்னை ஏற்றுக்கொண்ட மக்கள் இவ்வளவுதானே என்ற அடிப்படையில் அவர்கள் சொன்ன வார்த்தை. சூரா மாயிதா அத்தியாயம் 5 வசனம் 118 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள், நாளை மறுமையில் ஈசா நபியுடைய விசாரணை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்கிறார். ஈசா நபி சொன்ன மார்க்கத்தை முற்றிலுமாக திரிவுபடுத்திவிட்டு, வேதத்தை திரிவுபடுத்திவிட்டு, ஏக இறைவனாகி அல்லாஹ்வை பின்பற்றுங்கள் என்று மக்கள் மத்தியிலே சொல்லப்பட்ட சமுதாயம் ஈசா நபியே கடவுளாக மாற்றி இந்த உலகத்தில் வாழ்கிறார்களே, இந்த சமுதாயம் நாளை மறுமையில் ஈசா நபிக்கு முன்னால் விசாரிக்கப்படுவார்கள் அல்லாஹ் சொல்கிறார். அப்போது ஈசா நபி சொல்வார்கள், யா அல்லாஹ், நான் உயிரோடு இருக்கின்ற போது அந்த மக்களுக்கு என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியும். அவர்கள் என்னை கடவுளாக எடுத்திருக்கிறார்கள், என்னுடைய தாயை கடவுளாக எடுத்து, அதுக்கு எனக்கு இந்த சம்பந்தம் கிடையாது. நான் அது சொல்லவில்லை ரப்பே, நான் என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியும். இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ், நீ அவர்களை மன்னித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான். இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், நீ அவர்களை தண்டித்தால் அவர்களுடைய உன்னுடைய அடியார்கள் தான். நீ மன்னித்தால் நிச்சயமாக நீ ஞானமிக்கவன் என்று அந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதிவிட்டு அழுகிறார்கள் சகோதரர்களே, அழுகிறார்கள். இந்த உம்மத் நாளை மறுமையில் எப்படி இந்த மார்க்கத்தை பின்பற்றியது என்னிடத்தில் விசாரிப்பானே ரப்பு, நானும் அந்த விசாரணைக்கு கூட நான் ஷாஹிது சொல்லக்கூடியவனாக வருவேனே, என்ன நிலைமை மாறும் என்று ரசூலுல்லாஹ் கண்ணீர் வடிக்கிறார்கள் சகோதரர்களே. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோமா? அதை பற்றி சிந்தித்தோமா? கவலைப்பட்டோமா? நாங்கள் மார்க்கம் படிக்கின்ற போது ஆதாரபூர்வமான செய்திகளை அறிவதற்காக முயற்சிகள் எத்தனை செய்திருக்கிறோம்? மக்கள் பேசுவதெல்லாம் மார்க்கம் அல்ல, பின்பற்றுவதெல்லாம் மார்க்கத்தினுடைய செய்திகளும் அல்ல. மார்க்கம் என்பது ஆதாரபூர்வமானதாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் தான் மார்க்கம். சூரா அல் ஹுஜராத் அத்தியாயம் 49 வசனம் 2 இறங்குகிறது. அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றார், லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபி பேசுகின்ற போது நபியுடைய குரலுக்கு மேலால் உங்களுடைய குரல்களை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள். நீங்கள் உங்களில் ஒருவரை அழைப்பது போல நபியை அழைக்காதீர்கள். அவ்வாறு செய்தால் உங்களுடைய அமல்கள் அழிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்றார். இந்த வசனம் இறங்கிய உடனே சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், சாபித் பின் கைஸ் எங்கேன்னு கேட்டார்கள். ஒரு நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் பற்றிய செய்தியை நான் சேகரித்துக் கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த நபித்தோழரை தேடி சென்றார். வீட்டுக்கு வந்து பார்த்தால் வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டார். அவர் சொன்னார், இப்போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கியிருக்கிறார், நபியுடைய குரலுக்கு மேலால் நான் என்னுடைய குரலை உயர்த்தி நான் பேசியிருக்கிறேன், இதனால் என்னுடைய அமல்கள் அழிக்கப்பட்டு நான் நரகவாதியாகி விட்டேனே என்று நான் சிந்தித்து அழுகிறேன் சொன்னார். நேர ரசூலுல்லாஹ் வந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரே, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வாறு சொன்னார்கள் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபிஷிருஹு, அவருக்கு நீங்க நற்செய்தி சொல்லுங்கள், நிச்சயமாக நீங்கள் நரகவாதி அல்ல, சுவனவாதிகள் ஒவ்வொரு நற்செய்தி போய் சொல்லுங்கள் என்றார். அல்குர்ஆன் ஒரு ஆயத்தக மனிதன் அந்த சஹாபியுடைய உள்ளத்தில் எவ்வளவு தாக்கத்தை உண்டு பண்ணியது பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய குரலுக்கு மேலால் நாம் குரல் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை மார்க்கம் என்று சொன்னார்கள், அதற்கு மேலால் நான் என்னுடைய கருத்தை சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எதை ஆதாரமாக மக்களுக்கு காட்டினார்களோ அதற்கு மேலால் நான் ஆதாரம் காட்டக்கூடாது. இதுதான் ரசூலுல்லாஹ் மதிக்கின்ற முறை. சமுதாயத்தில் நாம் எவ்வாறு நடக்கிறோமா? ஹதீஸ் என்று சொன்னால் நமக்கு சரணடைகிறோமா, அல்லது சமூக பழக்கங்களை முன்வைத்து நாம் வாதங்களை முன்வைக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு மேலான ஒரு வார்த்தையை நாங்கள் முன்வைத்தால் அல்லாஹ் அன்புக்குரிய சகோதரர்களுடைய நன்மைகளும் அழிந்துவிடும்.
அல்லாஹ் சொல்கிறான் சூரா முஹம்மது அத்தியாயம் 47 வசனம் 33 சொல்கிறான், விசுவாசிகளே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்படுங்க, வலா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை அழித்து விடாதீர்கள் என்கிறார். நீங்கள் குர்ஆன் சொல்லுகிற பிரகாரம் நடக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழி பிரகாரம் நடக்கவில்லை என்ற அமல்கள் அழியும் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாளை மறுமையில் அழிக்கப்பட்ட எல்லாத்தையும் இழந்து போய் நாம் அந்த இடத்துல இருந்தால் எப்படி சொர்க்கம் போக முடியும்? இந்த உலகத்திலே நாம் அதற்கான முயற்சிகளை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எங்களுடைய அமல்கள் அழிக்கப்படாமல் இருக்க, நாம் செய்யும் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு செய்த இபாதத்துகளை பாதுகாத்திருக்க, அது எங்களை சுவரத்தில் கொண்டு போய் சேர்க்க நாம் ஒரு மணித்தியாலமாக சிந்திக்க வேண்டும் சகோதரர். நாம் செய்த தவறுகளுக்காக சிந்தித்தோமா? எங்களால் விடுபடுகின்ற தவறுகளுக்காக சிந்தித்தோமா? குடும்பங்களில் நடக்கிற தவறுகளுக்காக நாம் ஏதாவது கண்டிப்போடு பேசினோமா? எங்களுடைய குடும்பத்து சகோதரர்களை, உறவினர்களை எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு இது போன்ற ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ நடத்தி அவர்களுக்கிடையிலே மார்க்கம் என்றால் இதுதான் என்று தெளிவுபடுத்தி பேசுகின்ற ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி, நாளை மறுமையிலே ரப்பே உன்னுடைய மார்க்கத்தை நான் இவர்களுக்கு தெளிவாக சொன்னேன், சத்தியத்தை தெளிவாக எடுத்து சொன்னேன், அவர்கள் பின்பற்றவில்லை என்றால் அதற்கு நான் குற்றவாளி அல்ல என்று நிரூபராதியாக ஆவதற்காவது ஒரு மணித்தியாலம் நீங்கள் சிந்தித்தீர்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டு பரிசுகள் தரப்படுவது போல உங்கள் எல்லோரையும் இந்த இடத்துல ஒன்றிணைத்து சகோதர பாசங்களோடு நாங்கள் பேசுவது போல எங்களுடைய குடும்ப சகோதரர்களையும் உறவினர்களையும் ஒன்றிணைத்து அவர்களுக்கு இந்த தீனை சொல்லி இவ்வாறான ஒரு போட்டி நாங்கள் நடத்தினால் எங்களுடைய பணி முடிவடையும் சகோதரர்களே. நாளை மறுபடியும் அவர்கள் சொன்னால் யா அல்லாஹ் சத்தியத்தை தெரிந்து கொண்டு இவன் எனக்கு சொல்லலை என்று சொன்னால் அங்கு தண்டிக்கப்படுவதும் கண்டிக்கப்படுவதும் நாங்களே தவிர வேறு யாருமே இருக்க மாட்டார். எங்களுடைய தவறுகளுக்காக நாங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும். சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டார். ஜாஹிலியா காலத்தில் நடந்த தவறுகளை எண்ணி அழுதவர்களாக ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நாம் என்னென்ன பாவங்களெல்லாம் செய்தோம், என்னென்ன காரியங்களெல்லாம் செய்தோம், ரஹ்மான் இதனை மன்னிப்பானா? அழுது கொண்டு வந்து கேட்கிறார்கள். அழுது கொண்டு வந்து கேட்கிறார்கள். சத்தியம் தெரிவதற்கு முன்னால் அசத்தியத்தில் இருந்து கொண்டு ஆட்டி படைத்தவர்கள் அவர்கள். இன்றைக்கு சத்தியம் தெரிந்ததற்கு பின்னால் அப்படியே சரணடைந்து கண்ணீர் வடிக்கிறார்கள் சகோதரர்களே. அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறார். சூரா சுமர் அத்தியாயம் 39 வசனம் 53 அல்லாஹ் சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள், நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அனைத்து பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். நீங்கள் கடந்த கால வரலாறை நினைத்து கண்ணீர் வடிக்கிறீர்கள், அல்லாஹ்விடத்தில் உண்மைக்கு நீங்கள் தௌபா கேளுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பார். உங்களுடைய கண்ணீருக்கு அவன் பதில் தர காத்திருக்கிறார் சகோதரர். நம்மளால் எவ்வளவோ தவறுகள், அடுத்த சகோதரனை பற்றி நாங்கள் பேசுகிற விஷயங்கள் நிறைய தவறுகள் எடுக்கிறோம். அடுத்தவனை பற்றி ஆய்வு செய்வதற்காக, ஆராய்ச்சி செய்வதற்காக, அவனை பற்றி கதைகளை அளப்பதற்காக எத்தனை விதமான நிலையில் மீடியாக்களை கூட பயன்படுத்தி செய்கிறோம். இது கியாமத்தில் எதிராக வந்தால் என்ன செய்வது? எல்லாத்தையும் இழந்து விட்டு போவோமே. நானும் நம்முடைய அமலை பாதுகாக்க வழியை பற்றி நீங்கள் சிந்தித்து தவறுகளுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நீங்கள் கையேந்தினீர்களா? அதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொண்டோமா? அல்லாஹ் சொல்கிறார் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 135 அல்லாஹ் சொல்கிறார், விசுவாசிகளுடைய பண்பு எப்படி என்றால் அவர்கள் ஒரு தப்பான காரியத்தை செய்து விட்டால், தங்களுக்கு அநியாயத்தை நினைத்துக் கொண்டால் உடனே அல்லாஹ்வை அவர்கள் நினைவுபடுத்திக் கொள்வார். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள். மறுபடியும் தான் செய்த தவறினால் அவர்கள் மீற மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறார், நாங்கள் தவறு செய்கிறோம், எங்களை அறியாமல் பல தவறுகளை இழைக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு, யா அல்லாஹ் இந்த தவறை நான் இதற்கு பின்னால் செய்ய மாட்டேன், நீ ரஹ்மானாக இருக்கிறாய், நீ என்று மன்னிப்பவன் எனக்கு யாருமே ரப்பே, நீ என்னை மன்னித்து நாளை மறுமையில் என்னை சுவனத்தில் சேர்த்து விடு ரப்பே என்று கண்ணீர் வடிக்கிறோமா சகோதரர்களே? ஒரு யுத்த காலத்திலே 3 சஹாபாக்கள் கலந்து கொள்ளவில்லை. தகுந்த காரணங்களை அவர்களால் சொல்ல முடியவில்லை, அவர்கள் தகுந்த காரணம் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த 3 பேருக்கும் சமூக பரிஷ்கரிப்பு, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வஹி வருகிற வரைக்கும் அவர்கள் சமூகத்தை விட்டு ஓரம் கட்டுகிறார்கள். அதுதான் சமூக பரிஷ்கரிப்பு. தபூக் யுத்தத்திலே 3 சஹாபாக்கள் கலந்து கொள்வதற்கு தகுந்த காரணங்கள் முன்வைக்கவில்லை. ஏன் கலந்து கொள்ள தகுந்த காரணம்? அவர்களுடைய வேலையின் காரணமாக ஈடுபட்டார். ஆனால் சமூக பரிஷ்கரிப்பு ரசூலுல்லாஹ் சொன்னவுடன் சஹாபாக்கள் யாருமே அவர்களுக்கு பேசவில்லை, யாரும் அவர்களுக்கு சலாம் சொல்லவில்லை. இந்த 3 பேர் சலாம்
தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்ட சமூக கட்டமைப்பை நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை அவ்வாறே பின்பற்றினார்கள். இந்த பகை ஷரீஃப் 40வது நாள் வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த 3 சஹாபாக்களும் தங்களுடைய மனைவிமார்களோடு கூட இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது என்றார். ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நிகழ்வு எப்போது ஏற்பட்டதோ அன்றிலிருந்து ஹிலால் இப்னு உமையாவுக்கு அலுவலை தவிர அவருக்கு வேறொன்று வேலையுமே கிடையாது. அவர் வீட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னார். அவர் வயது முதிர்ந்தவர், அவருக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும், அதை செய்யலாமா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ அவருக்கான பணிவிடைகளை செய்யலாம், ஆனால் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. அப்போது அந்த மனைவி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அவருக்கு அந்த நாட்டமே இல்லை, அழுது கொண்டே இருக்கிறார் என்று சொன்னார். 50வது நாள் வஹி வருகிறது. சூரா அத்-தௌபா அத்தியாயம் 9 வசனம் 18. அல்லாஹ் சொல்கிறார், வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிபு ஹத்தா இதா லாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத் வலாகத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும் வலன்னு அல்லா மல்ஜா மினல்லாஹி இல்லா இலைஹி. இந்த 3 பேருடைய விஷயங்களில் அல்லாஹ் தீர்ப்பு சொல்கிறார். அவர்களுக்கு பூமி விசாலமானதாக இருந்தும் கூட நெருக்கடியானதாக அவர்கள் உணர்ந்தார்கள். அல்லாஹ்விடத்தை தவிர மீறுவதற்கு எங்களுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது என்று உறுதியாக நம்பினார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்ற செய்தி அல்லாஹ் இறக்கிறார். சோதரர்களே, இந்த 3 நபித்துவ நிலையை எடுத்துப்பார். தான் செய்த தவறுக்காக கண்ணீர் விட்டு அழுது தௌபா கேட்டதை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் தௌபா கேட்டார்கள், அல்லாஹ் மன்னித்தார் என்று சொல்கிறார். அல்லாஹ்விடத்தை தவிர இடத்திலே எங்களுக்கு இந்த மன்னிப்பு கிடைக்காது என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். எனவே 7 வாரங்கள் தான் இந்த வசனம் இறங்குகிறது. இவர்கள் அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட்டவர்கள் என்ற வசனம் இறங்குகிறது. அவர்களை சமூக பயிற்சிக்கு அன்றைக்கு முடிவுக்கு வந்தது. நாம் எங்களுடைய தவறுகள் தப்புகளை நினைத்து பாவங்களை நினைத்து கண்ணீர் விட்டு அழுகிற நேரம் எல்லாம் அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் தன்னுடைய சகராத்துடைய நேரத்தில் பிள்ளைகளாக அழைத்து சொல்கிறார், நான் மௌத்தாகி போனதற்கு பின்னால் என்னுடைய மையத்தை நீ பூமியில் அடக்கம் செய்யக்கூடாது. நான் மரணித்ததற்கு பின்னால் என்னுடைய உடம்பை நீ எரிக்க வேண்டும். அதனுடைய சாம்பல்களை எடுத்து காற்று வீசுகின்ற போது கடலிலே கொண்டு போய் கரைத்து விட வேண்டும் என்று அவர் சொன்னார். சொல்லிவிட்டு அவர் மரணித்து விட்டார். அவருடைய மரணத்துக்கு பின்னாலும் பிள்ளைகள் அவ்வாறு தான் செய்தார். அல்லாஹ் தஆலா அவரை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறார். நீ ஏன் இவ்வாறு செய்ய சொன்னாய் அல்லாஹ் கேட்கிறார். உன்னுடைய உடலை எரித்து சாம்பலை கடலில் வீசுமாறு நீ சொன்னாய், ஏன் அவ்வாறு செய்தாய் அல்லாஹ் கேட்கிறார். சாம்பலாக தூள் தூளாக போனாலும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு அதை மீள உயிர்ப்பிப்பது மிக இலகுவான காரியம். அவன் உயிர்ப்பித்தார் கேட்கிறான். அப்போது அந்த மனிதன் சொல்கிறார், யா அல்லாஹ், உன்னை பயந்துதான், உன்னுடைய தண்டனைகளை பயந்துதான் நான் இவ்வாறு செய்யுமாறு என்று பிள்ளைகளுக்கு சொன்னேன் என்று அவர் சொல்லுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக சொன்ன இந்த காரணத்துக்காகவே அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்தார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சக்கராத்து நேரத்தின் போது ஒவ்வொரு மனிதனும் பயப்படுவார். சகோதரர்களே, சக்கராத்தின் போது நிச்சயமாக ஒரு மனிதன் பயப்படுவார். ஏன்? அந்த நேரம் தான் அவனுடைய ரிசல்ட் காட்டப்படுகிற நேரம். இந்த நேரத்தில் உள்ள உயிர் பிரிந்த பிறகு நீ எங்க போய் சேர போகிறான் அவனுக்கு காட்டப்படுகிறது. அதனால தான் சிலர் பயப்படுகிறார்கள், கதறுகிறார்கள். ஒரு உண்மையான மூமின் என்றால் அவனுடைய அந்த இறுதி முடிவின் போது, அவனுடைய ரூஹ் கைப்பற்றின அந்த நேரத்தின் போது அடையாளத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவனுடைய நெற்றி வேர்வை அப்படியே வேர்வை கொட்டிக் கொண்டிருக்கும் என்று சொன்னார். அவர் மூமினுடைய இறுதி முடிவுடைய மிக சிறந்த அம்சமாக ரசூலுல்லாஹ் சொன்னார், உஸ்முல் ஹாத்திமா. அவருடைய நெற்றி வேர்வை அப்படியே கொட்டிக் கொண்டே இருக்கும். நாங்கள் சில ஜனாசாக்களை பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில மாஷா அல்லாஹ் பார்க்கிறதுக்கு அழகான தோட்டத்திலே வேர்வை கொட்டி இருந்தது என்று சொல்லுவோம். ஆனால் சில பேருக்கு இதுதான் உஸ்முல் ஹாத்திமா என்றே தெரியாது. இந்த பாக்கியம் பெறுகின்றவர்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் சிந்தித்து பாருங்கள். அவர்களுக்கு இறுதி முடிவு காட்டப்பட்டது. சகோதரர்களே, சிலருக்கு காட்டப்படும் போது அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது. அவர்கள் மிக பயங்கரமாக பயப்படுவார்கள். மலாய்க்காமார்களுடைய முதுகிலை அடித்துதான் உயிரை கைப்பற்றுகிறார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். குர்ஆன் சொல்கிறது, அவர் ரூஹ் உடலில் வெளிவராது, பலவந்தமாக இழுப்பார்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். நனைந்த கம்பளி ஆடிலிருந்து அந்த முடியை, நனைந்த கம்பளியிலிருந்து
ஒரு முடியை பிடுங்கி எடுப்பது எவ்வளவு கடினமோ அது போல இவர்களுடைய உயிரை வெளியே ஏற்றுவது மிக கடினமானதாக இருக்கும். அவ்வாறு கடினமான நிலையில் மலாய்க்கவர்கள் அந்த உயிரை கைப்பற்றுவார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எல்லாருமே அந்த மையத்தை ஜனாசாவுக்குரியவர்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கும் வரும், உங்களுக்கும் எல்லாரும் வரும், எல்லாம் அந்த நேரத்தை சந்திக்கத்தான் போகும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சக்கராத்துடைய வேதனை மிக கடினமானது என்று சொன்னார்கள். மிக கடினமானது இறுதி முடிவு. இந்த முடிவோடு அவர் அடுத்த வாழ்க்கைக்கு போகிறார். உலகத்தை விட்டு அவர் பிரிந்தாலும் அடுத்த வாழ்க்கை அவர் நுழைகிறார். அதுதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. இந்த இறுதி முடிவில் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று நாங்கள் யோசித்து சொல்றோம். அல்லாஹ் இந்த முடிவை நான் கலிமாவோடு மரணிக்கின்ற வாய்ப்பை தருவானா? மலாய்க்கமார்கள் நற்செய்தி கிடைக்குமா? அல்லாஹ் தஹாபு வலா தஹ்சனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். கவலைப்படாதீர்கள், அச்சப்படாதீர்கள். உங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டால் நீங்கள் சுவர்க்கத்துக்கு தான் போகிறீர்கள். அந்த நற்செய்திகளை கிடைக்குமா? அப்படி கிடைக்கிற வழியில் தான் நாங்கள் வாழ்கிறோமா? நான் நிம்மதியாக கண்ணை மூட முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் நினைக்கிறேனா? அல்லாஹ்வுடைய இந்த அச்சம் இருந்தால் நாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஆசைப்படும் சகோதரர்களே. அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுகின்றவரே அல்லாஹ் அவனை சந்திக்க ஆசைப்படுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எப்போ நடக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் ரூஹ் பிரிகிற போது, கைப்பற்றுகின்ற போது அவன் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் அல்லாஹ் உங்களை சந்திக்க விரும்புகிறான். அவன் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பவில்லை என்றால் அல்லாஹ் அவனை சந்திக்க விரும்ப மாட்டான். அவன் தண்டனையை பார்க்குவான். ஏன் மையத்தை, அதாவது நான் கட்டிலே வைக்கப்பட்ட இறுதி நேரம் என்னுடைய நிலையில் நான் இப்படிப்பட்ட நிலை உயிர் கைப்பற்றப்பட்ட மனிதனாக மாறுவேன் எங்களால் சொல்ல முடியுமா? அதற்கான வழிகளை நாம் ஏற்படுத்தினோமா? யா அல்லாஹ், என் உயிர் கைப்பற்றும் போது உனக்கு விருப்பத்துக்குரிய ஒரு சாதாரண மனிதன் உயிர் கைப்பற்றுவது போல கலிமாவோடு உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் ரப்பே. அது உன்னுடைய இந்த ரூஹை கைப்பற்றும் போது 7 வானங்களை தாண்டி என்னுடைய ரூஹை மலாய்க்கவர்கள் கொண்டு போகும் போதெல்லாம் அந்த வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட வேண்டும் ரப்பே என்று நம்மளுடைய சிந்தித்து அழுதுமா சகோதரர்களே? அல்லது எங்களுடைய ரூஹ் வானத்தின் பால் உயர்த்தப்படும் போது அந்த கதவுகள் மூடப்பட்டால் நாம் எவ்வாறு தண்டனைக்குரியதாக ஆகும் என்று பற்றி சிந்தித்தோமா? இறுதி முடிவு பயங்கரமானது. எங்களுடைய ஜனாசாக்களை தூக்கி கொண்டு போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நல்ல மனிதனுடைய ஜனாசா தூக்கி கொண்டு போகும்போது கத்திமூனி கத்திமூனி என்று சொல்வார். அவசரமாக கொண்டு போய் என்னை மண்ணில் வைத்து விடுங்கள், நீங்கள் என்னை தாமதப்படுத்துகிறீர்கள், உங்களுடைய தோள்களிலிருந்து என்னை அவசரமாக மண்ணில் வைத்து விடுங்கள் என்று ஜனாசா சொல்லுகிறார். யார் என்ன அவர் சொன்ன காரணம் என்ன? உலகத்திலே அவர் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய மனிதராக வாழ்ந்தார். அவருடைய மரணத்தில் உயிர் கைப்பற்ற பின்னால் அவருக்கு எல்லாம் காட்டப்பட்டது நீ போகிற இடம் சுவனம் தான். அவர் அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக மன்னரைக்கு அவசரப்படுகிறார், போய் சேர வேண்டும் என்று அவசரப்படுகிறார். அந்த மன்னரை அவருக்கு சுவன பூங்காவாக ஆக்கப்பட்டு நாம் கனவத்திரானோ சத்தா தபாஸல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் உன்னை மறுமையில் எழுப்பப்படுகிற வரைக்கும், உன்னை எழுப்புகின்ற வரைக்கும் இந்த மண்ணிலே நீ புதிய மாப்பிளை தூங்குவது போல தூங்கு என்று மலாய்க்கமாக நற்செய்தி சொல்வார்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்திக்காக அவர் அவசரப்படுகிறார் சகோதரர்களே. அந்த மண்ணில் அவசரமாக கொண்டு போய் என்னை வைக்க வேண்டும், அந்த சுவனத்து பாக்கியத்தை நான் பெற வேண்டும் என்பதற்காக அவர் அவசரப்படுகிறார். இதற்கு மாற்றமாக வாழ்ந்த மனிதன் கேட்கிறார், என்னை நீங்கள் எங்கே கொண்டு போகிறீர்கள், என்னை நீங்கள் எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று அவன் கதறுகிறான், சத்தம் போடுகிறார். ஏன் தெரியும்? மண்ணிலே கொண்டு போய் வைத்தால், கபரிலே கொண்டு போய் வைத்தால் கபருடைய நெருக்குதலும் அதாவும் அவனுக்கு ஆரம்பிக்கிறது. நரகத்தினுடைய நச்சு வாயினுடைய வாயை திறக்கப்படுகிறது. அவன் நரகத்திலே அதாவது பெற்றுக் கொண்டிருப்பான். எதுவரை என்றால் கியாமத்து நாள் உண்டாகிற வரைக்கும் அந்த கபரில் அவன் அதாவை பெற்றுக் கொண்டிருப்பான் என்று சொன்னார். சகோதரர்களே, நாங்கள் மௌத்தா போனால் முதலில் எங்களுடைய ஜனாசாவை கொண்டு போய் வைப்பதிலே ஆர்வம் காட்டும் எங்களுடைய மகன் தான். வாப்பாட மையத்தை எப்போ எடுக்கிறேன்னு சொன்னா பதில் சொல்றது மகன் சொல்லுவான், இத்தனை மணிக்கு உங்களை என்ன வாப்பாட ஜனாசா எடுக்கிறதுன்னு சொல்லுவான். அவன் ஒரு நாள் வைத்துக் கொண்டிருக்க ஆசைப்படுவானா? வாப்பாவுடைய மையத்தை நான் ஒரு நாள் வைத்துக் கொள்ளணும், ஒரு கிழமை வைக்கணும், பார்க்கணும், ஆசைப்படணும், கெட்டுப்பிடிக்கணும், அழுதணும் அப்படின்னு எந்த பிள்ளையாவது இருக்குமா? இன்னைக்கு இரவைக்கு மௌத்தா போனா காலையில அவன் அறிவிக்கிறான், காலையில 10 மணிக்கு ஜனாசா நடக்குன்னு சொல்றான். உயிர் பிரிந்ததற்கு பின்னால் சொந்த மந்தம் எல்லாம் பிரிகிற சகோதரர்களே. முதல்ல மகன், வீட்டில் உள்ளவர்கள் சொந்த மந்தம் எல்லாம் அவசரப்பட்டா கூட
போய் மண்ணில் வைக்க தவிர உங்களோடு பேசுவதற்கோ அங்க சிரித்துக் கொண்டு கொஞ்சுவதற்கு அல்ல. சொந்தம் உங்களை கைவிட்டு விடுகிறது. ரூஹ் பிரிந்த உடனே சொந்த மண்ணெல்லாம் பிரிந்து போகிறது. சொத்துக்கள் எப்படி பிரிந்து போனதோ எல்லாவற்றையும் போல தனியாக இருந்து நீங்க போறீங்களோ, இந்த குடும்பத்துக்காக, சொந்தத்துக்காக, பிள்ளைகளுக்காக வருஷ கணக்கில் உழைத்த அத்தனை பேரும் அந்த ரூஹ் பிரிந்த அடுத்த காலம் உங்களை மண்ணில கொண்டு வைக்கத்தான் யோசிக்கிறார். இந்த மண்ணில கொண்டு போய் வைத்தாங்க, சொத்து வராது, பந்தம் வராது, சொத்து வராது, எதுவுமே வராது. என்னோடு வரப்போவது நான் செய்த நல்ல அமல் மட்டும்தான். இந்த அமல் நான் எந்த அளவு செய்திருக்கிறேன், இந்த மண்ணை, இந்த கபரை நான் சுவன பூங்காவாக மாற்ற எந்த அளவு நான் செய்திருக்கிறேன் யோசித்தீர்களா? 24 மணி நேரமும் போட்டியோடு செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் செய்கிறோம் சகோதரர்களே. எவ்வளவு நேரம் தந்தாலும் என்னுடைய சம்பளத்தை இரட்டிப்பாக்கி தந்தால் நான் அதை செய்கிறேன் என்று சொல்கிறோம். ஆனால் மௌத்துக்கு பின்னால் என்னை காப்பாற்ற போவது எது? அந்த அமலுக்காக நான் எந்த ஈடுபட்டேன், கஷ்டப்பட்டேன், உழைத்தேன், இது என்னை காப்பாற்றும் என்ற ஒரு சிந்தனையோடு நாங்கள் கண்ணீர் வடித்தோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னார்கள், ஒருபோதும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை நரகத்தை காட்டினான். ஒரு நாள் அவன் காட்டாதை காட்டினான். நான் நரகத்தை பார்த்து போவதற்கு முன்னால் நான் பார்த்ததில்லை. நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் அதிகமாக அழுவீர்கள், கொஞ்சமாக சிரிப்பீர்கள். உங்களுடைய மனைவியோடு கூட இருதலத்தில் ஈடுபட நீங்கள் சுகங்கால விரும்ப மாட்டீர்கள். ஒரு மலைக்கு பால், ஒரு மலையின் பால் ஓடி போய் அங்கிருந்து தனிமையில் அல்லாஹ்விடத்தை எப்படி நெருங்குவது என்று பற்றி தான் நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொன்ன போது சஹாபாக்கள் தன்னுடைய தலையில் அப்படியே குனிந்தவர்களாக அழத் தொடங்கினார்கள். சகோதரர்கள், இந்த குடும்பம் எங்களுக்கு எதுவும் தராது, மனைவி மக்கள் எதுவும் காப்பாற்ற மாட்டார்கள் என்று சொன்னால் நான் மட்டும்தானே இந்த நாளை மறுமையை சந்திக்க போகிறேன். யா நப்சி யா நப்சி என்று நான் நிற்கின்ற அந்த மறுமையிலே என்ன காப்பாற்றுவது வழி என்ன என்று சஹாபாக்கள் சிந்தித்தார்களா இல்லையா? அழுதார்களா இல்லையா? சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னதோடு சஹாபாக்கள் அழுகிறார். அதிகமாக அழுவீர்கள், கொஞ்சமாக சிரிப்பீர்கள் என்றார். நரகம் என்பது மனிதனுடைய உடலில் துண்டு துண்டுகளாக பட்டை பட்டையாக கலக்கக்கூடிய ஒரு இடம். அது எப்போதும் கொதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இடம். அங்கு குடிப்பதற்கு என்று மதுரமான நீர் இல்லை, சுடுநீர் இருக்கிறது. மனிதன் தாகத்துக்காக குடிக்க நினைப்பான், ஆனால் அவன் தொண்டைக்கு போகாது. போவதெல்லாம் அவன் அப்படி சுட்டெரித்து விடும். சாப்பிடுவதற்கு அங்கு எதுவுமே இருக்காது. அவன் கொழுக்கவும் மாட்டான், வெளியவும் மாட்டான், வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான் என்பதுதான் நரகத்துடைய வாழ்வாக இருக்கிறது. ஒரு கல் போடப்பட்டால் 70 வருடத்துக்கு பின்னால் தான் நரகத்துடைய அடிப்பாகத்தை அடைகிறது என்று சொன்னார். அந்த நரகத்துக்குரியவர்களாக நாம் மாறினால் அல்லாஹ் காப்பாற்றுவார். இந்த அனாவிலிருந்து நாளை மறுமையுடைய பிள்ளைகளை காப்பாற்ற நிச்சயமாக காப்பாற்றார். பாப்பா, நீங்க எனக்கு குடும்பத்தை உலகத்துல தான் என்னுடைய தந்தை, மனைவி சொல்வார், அதெல்லாம் குடும்பத்தை உலகத்துல தான் நீங்க எனக்கு கணவனா இருந்தீங்க, நான் கேட்பதை தந்தீங்க எல்லாம். ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு எந்த ஒன்றையும் தர மாட்டேன். ஏண்டா எனக்கு இன்னைக்கு என்ன நடக்க போகுது என்று மனைவி கவனத்தில் இருப்பார், பிள்ளையும் கவனத்தில் இருப்பார். உலகத்தில் எல்லாருக்கும் சம்பாதிக்க வேண்டும் சகோதரர்களே. இஸ்லாம் அதை அனுமதிக்கிறது. ஆனால் ஒவ்வொருவரும் அவருடைய கபருக்கு அவர்தான் பொறுப்புதார். அவர் தான் தன்னுடைய செயல் மூலமாக நரகத்தையும் சுவர்க்கத்தையும் காண போகிறார். வேறு யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டார், வேறு யாரும் உங்களை கவனிக்க மாட்டார்கள். சகோதரர்களே, அந்த மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற நரகத்தை பற்றி சிந்தித்து கண்ணீர் வடித்து சூழத்தின் பால் ஆசை வைத்து அமல் செய்தோமா சகோதரர்களே? இதற்காக நாங்கள் நேர காலங்களை ஒதுக்கிறோமா? மறுமையுடைய நிகழ்வுடைய பயங்கரத்தை பெற்ற எவ்வளவோ செய்திகளை சொல்லியிருக்கார். குர்ஆன் அடுக்கடுக்காக சொல்லுகிறதே, அதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? 99 பாகங்களில் ஒரு பாகம் தான் நரகத்தினுடைய நெருப்பு இந்த உலகத்தில் தரப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பாக நெருப்பை நாங்கள் இந்த உலகத்தில் பயன்படுத்தும் போது அவர் ஒருவன் தீக்கு மாட்டிக்கொண்டால் கருகி சாம்பலாகி விடுகிறார் என்றால் 99 பாகத்துடைய ஏனைய நெருப்பினுடைய பாகத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதனுக்கு போடப்பட்டால் அவன் பட்டப்பட்டையாக சதை சதையாக கலட்டப்பட்டு அவருடைய அதாம் செய்யப்பட்டவுடன் மறுபடியும் அல்லாஹ் அந்த உடலுக்குரிய சதைகளை கொடுத்து விடுகிறார். அவர் அந்த அதாவிலே தான் தொடர்ந்து இருக்கிறார் என்றால் அந்த நாள் எவ்வளவு கொடூரமான பயங்கரமான ஒரு நாள். அந்த நாளில் நரகத்தினுடைய வேதனை இவ்வாறு இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த நாளில் நாம் என்னை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்து? அன்புக்குரிய சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவியுடைய மடியிலே தலையை வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். கேட்டார்கள், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? அவர்கள் சூரா மரியம் அத்தியாயம் 19 வசனம் 71 ஓதினார்கள். வயின் மின்கும் இல்லா வாரிதுஹா வகான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா. நாளை மறுமையிலே ஒவ்வொருவரும் சுவர்க்கத்துக்கு நரகத்துக்கும் இடையே போடப்படுகிற அந்த பாலத்தை கடந்தே தான் ஆக வேண்டும்.
யாரும் அதை கடக்காமல் இருக்க முடியாது. அந்த நாளில் அல்லாஹ் தக்வாவோடு வாழ்ந்த மக்களை காப்பாற்றுகிறான். அநியாயம் செய்த மக்கள் முழங்காலிட்டவர்களாக அதில் போகும்போது நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன். கண்ணீர் வடித்தார் சொல்லுங்கள். அந்த பாடம் இருக்கிறதே எல்லோருமே கடந்தாக வேண்டும், எல்லோரும் கடக்க வேண்டும். உலகத்தில் வாழ்ந்த அத்தனை பேர் இந்த பாடத்தை கடந்துதான். யாரும் பாடத்தால் குறுக்கு வழியெல்லாம் கிடையாது. சுவனம் போகணும் என்றால் நரகத்துக்கு மேலால் போடப்பட்ட அந்த பாடத்தை கடந்து ஆக வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். குர்ஆன் வசனம். அப்படி பாடத்தை கடக்கும் போது எல்லா இறை தூதர்களும் அல்லாஹும்ம ஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லிம், யா அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி, யா அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி என்ற அந்த இடத்தில் கூட அவர்கள் அந்த நல்ல நோக்கத்தோடு சிந்தனையோடு அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த பாடத்தை கடக்கக்கூடிய மனிதன் நிலைமை எப்படி இருக்கும்? நல்ல மூமினாக வாழ்ந்தவன் அவசரமாக வேகமாக காற்று வீசுகின்ற வேகத்து போல அவன் சூரத்தில் போய் சேர்ப்பான். வேகத்தால் காலை வைத்தால் அவன் அவசரமாக சூரத்தில் போய் சேர்வான். ஒரு குதிரையுடைய வேகமா இருக்கும், ஒரு காற்றுடைய வேகமா இருக்கும், அவ்வாறு சிலர் போய் சேர்வார்கள். சோதர்களே, இன்னும் சில பேர் அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப அந்த பாலத்தை கடந்து போய் கொண்டிருப்பார்கள். சில பேர் பின்பக்கம் பேக் சைடு சொல்றாங்க, அதுல மாதிரி பாலத்தை தவறு தவறு தேய்ந்து தேய்ந்து போவார்கள். அந்த பாலத்துக்கு பக்கத்திலே கொக்கில்கள் வைக்கப்பட்டிருக்கும். யாரை அந்த கொக்கில்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அதை அந்த மனிதனை பிடித்துக் கொள்ளும் பிடித்தவர்கள் நரகத்தில் போய்விடுவார். இந்த நரகத்துடைய பாதைகளை நாம் கடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது தீர்மானிக்கப்பட்டது. இது அல்லாஹ்வுடைய உறுதியான தீர்ப்பு. எல்லாரும் கடந்து ஆகணும். அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செய்துவிட்ட ஒரு நிலையிலே நாம் புரிந்து கொண்டு இருக்கிறதுனால அந்த பாலத்தை கடப்பதற்கு நாம் எந்த அளவு அமல் செய்திருக்கிறோம். அழுதோமா சகோதரர்களே? தண்ணீர் விட்டோமா? காப்பாற்ற வேண்டுமா? நாம் கதறினோமா? அல்லாஹ்வுக்கு கையேறினோமா? இந்த பாலத்தை கடக்காவிட்டால் எங்களுக்கு அங்கு தப்பிப்பது வேறு வழியே இல்லை சகோதரர்களே. அப்படிப்பட்ட பயங்கரமான அந்த நாளை பற்றி ஒரு கணமாவது சிந்தித்து கண்ணீர் விட்டோமா? அன்பார்ந்த சகோதரர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சூரா அத்தூர் அத்தியாயம் 52 வசனம் 27 அதை ஓதும் போது அழுகிறார். அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றார், மன்னல்லாஹு அலைனா வ கான அஸாபஸ் சுமூம். நாளை மறுமையில் சூழவாதிகள் சூழத்திலிருந்து சொல்வார்கள், யா அல்லாஹ், நீ எங்கள் மீது அருள் புரிந்து இந்த பயங்கரமான வேதனையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றினாயே என்று மூமின்கள் சூழத்திலிருந்து சொல்வார்கள். அந்த நாளில் இன்னொரு நிலைமை என்ன இருக்கும்? யா அல்லாஹ், நீ என்னை காப்பாற்றி, இந்த அருள் புரிந்தவனாக என்னை மாற்றி, இந்த வேதனையை என்னை காப்பாற்றி என்று ஆயிஷா ரலியல்லாஹு கண்ணீர் வடித்தார்கள் சகோதரர்களே. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிகமாக நாங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பை கேட்போம், அதிகமாக நரகத்தை விட்டு விடுதலைக்கான வழிகளை கேட்போம். நரக விடுதலைக்கான வழிகள் என்னவோ அதை பற்றி சிந்தித்து செயல்படுறதுக்கு நாங்கள் தயார். குர்ஆன் அதற்கு மிக தெளிவான ஒரு வழி சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் மனிதனுக்கு நேர்வழி காட்டுகின்ற மிக இலகுவான ஒரு வழி. அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் ஓதப்படுகின்ற போது இறை விசுவாசின் உள்ளங்கள் நடுநடுங்கும். அவருடைய மேனிகள் சிரித்து விடும் என்று அல்லாஹ் சொல்றார். மேனிகள் சிரித்து விடும். அப்படிப்பட்ட வேதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். சஹாபாக்கள் குர்ஆன் ஓதினா கண்ணீர் விட்டு அழுவார்கள் சகோதரர்களே. அர்த்தம் புரிந்து கொண்டு ஓதுகிறார். அல்லாஹ்வுடைய அதாபை பற்றி அர்த்தம் புரிந்து ஓதுகிறார்கள். அவருடைய நியமத்தை மீது ஆசை வைத்தவர்களாக கண்ணீர் விட்டு அழுது ஓதுவார்கள். இந்த குர்ஆனை படிப்பதற்கும் விளங்குவதற்கும் ஓதுவதற்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்கிறோமா? இதுதான் எங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்ற போகிறது ரப்பே என்று நினைத்து கண்ணீர் விட்டு அழுதோமா சகோதரர்களே? அல்லாஹ் சொல்கிறார் சூரா அன்ஃபால் அத்தியாயம் 8 வசனம் 2, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிர அல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஸாதத்துஹும் ஈமான். மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள் சொல்லப்பட்டால் உள்ளங்கள் நடுநடுங்கி விடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவருடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். யாருடைய ஈமான் அதிகரிக்காது? சூரா தௌபா அத்தியாயம் 9 வசனம் 124 125 அல்லாஹ் முனாஃபிகீன்களை பற்றி சொல்கிறார். ஒரு அத்தியாயம் வரை முனாஃபிகீன்கள் கேட்கிறார்கள், இதனால யாருடைய ஈமான் அதிகரிக்க போகிறது? உங்களிலே யாருடைய ஈமான் அதிகரிக்க போகுது? ஐயுக்கும் ஜாலத்தும் ஆதி ஈமானா, இத ஓதுனா யாருடைய ஈமான் அதிகரிக்க போகுது என்று முனாஃபிகீன் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்றார், ஈமான்தாருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய இதனால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும், அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அல்லாஹ் சொல்றார். குர்ஆன் ஓதப்பட்டால் அதை கேட்டுக்கொண்டால் அதை விளங்கினால் ஒவ்வொரு ஈமான்தாருடைய உள்ளமும் சந்தோஷத்தால் மிதந்து கொண்டிருக்கும் சகோதரர்களே.
எனவே குர்ஆனோடு தொடர்பாங்க. குர்ஆன் தான் சஹாபாக்களை மாற்றியது. குர்ஆன் தான் ஜாஹிலியா சமுதாயத்தை சஹாபாக்களாக மாற்றியது. அவருடைய உள்ளங்கள் இழந்து போகின்ற அளவுக்கு, கண்ணீர் வடிக்கின்ற அளவுக்கு மாற்றிய ஒரே வேத நூல் அல்-குர்ஆன் மட்டும்தான். இந்த உங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே குர்ஆனை ஓதுவோம், விளங்குவோம். அல்லாஹ் சொல்கிறான் சூரா ராத் அத்தியாயம் 13 வசனம் 28, அலா தத்மைன்னல் குலூபி திக்ரில்லாஹ், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுவதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் அமைதி அடைகின்றன, நிம்மதி பெறுகின்றன சொல்கிறான் ரஹ்மான். அப்படிப்பட்ட மக்களாக எங்களுடைய உள்ளங்களை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல்லாஹு அலம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.